இன்றைய தேவ வசன கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்கு அடிப்படையாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறுவ பகுதியாகிய 3 யோவான் 3 யோவானுடைய அந்த முழு நிருபத்தையும் நாம் சேர்த்து வாசிப்போம். எல்லாருடைய கரங்களிலும் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 யோவான் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்த்து வாசிப்போம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான தாயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி எழுதுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரனுக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறார். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானவரை அவர்களை வழிவிட்டு அனுப்பினார் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புற ஜாதியாளர்கள் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதுகிறேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தீமோத்தேயுவை உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் நான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கு புறமே தள்ளுகிறார். பிரியமானவரே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமோத்தேயு எல்லாரும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தினால் நற்சாட்சி பெற்றவர். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் மையினால் இறகினால் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். உட்காருங்க. Praise the Lord. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைய தினம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி
வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு நாம் சபை கூடி வருகிற நாள். எபிரேயர் 10:25 பிரகாரம் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. சபை கூடி வருதல் ஏன் விட்டுவிடக்கூடாது என்றால், சபைக்காக நான் சபையின் தலைவராயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் தோன்றப் போகிறார். அல்லேலூயா. ஆகவே சபை கூடி வராமல் விட்டுவிடுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது சேர்க்கப்பட முடியாது. ஆகினால்தான் நாட்கள் எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துதல் சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்திக்கு தலைப்பு 3 யோவான். எடுத்தீங்களா? 3 யோவான். 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிங்க. 3 யோவான். பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி. இந்த வார்த்தையானது காயோவுக்கு மூப்பனாகிய வயது சென்றவனாகிய அப்போஸ்தலனாயிருக்கிற யோவான் எழுதினார். பிரியமானவரே, உன் ஆத்துமா செழிப்பாய் இருக்கிறது போல உன் ஆத்துமா அபிவிருத்தி அடைந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் வாழ்விலும் உயர்விலும் அபிவிருத்தி அடைய வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று மூப்பனாகிய யோவான் வாழ்த்துகிறார். ஒன்று வாழ்கிறது, அது ஆத்மா. ஆனா தேவனுடைய சித்தம் என்ன? அவருக்கு யார் பிரியமானவர்களாய் நடக்கிறார்களோ, அவர் காட்டுகிற வழியிலே நடக்கிறவர்கள், பரிசுத்தமாய் நடக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவன் நடத்துகிற விதமாய் நடக்கிறவர்கள், அவர்கள் ஆத்துமாவிலே வாழ்வார்கள், ஆத்துமாவிலே செழிப்பாய் இருப்பார்கள், ஆத்துமாவிலே வளமையாய் இருப்பார்கள், ஆத்துமாவிலே முன்னேற்றத்தில் இருப்பார்கள், ஆத்துமாவிலே வெற்றியோடு இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறது. வாழ்ந்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன? செழிப்பாய் இருக்கணும், வளமையோடு இருக்கணும், அவன் முன்னேற்றத்தில் இருக்கிறோம், உயர்வுல இருக்கிறோம், ஒருபோதும் வறட்சி காணப்படக்கூடாது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆரோக்கியமாய் இருக்கணும், சுகமாய் இருக்கணும் அப்படின்ட்டு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய அருமையானவர்களே,
வேதாகமத்தில் நாம் காண்கிற செழிப்பு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். நாம் வறட்சியோடு இருக்கக்கூடாது, நாம் தோய்வோடு இருக்கக்கூடாது, வெறுமையோடு இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலைமையில நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய செழிப்பை, நம்முடைய வளமையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை வளமையாக்க, செழிப்பாக்க வாஞ்சையோடு இந்த ஆராதனையில காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, செழிப்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நம்முடைய உள்ளத்துல என்ன தோன்றுதுன்னா, பொருளாதார காரியத்துல மாத்திரம் நாம் செழிப்பா இருக்க வேண்டுமா அப்படின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரும். ஆனா இந்த 2ஆம் வசனத்துல வாழ்ந்து செழிப்பு, வளமை, அபிவிருத்தி அப்படின்ற அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வெறும் பணத்துல பொருளாதாரத்தை மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பதை காட்டிலும் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயா, ஒரு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த செழிப்பில மனதின் சமாதானம், நல்ல ஆரோக்கியம், கனி கொடுத்தல், பலன் தருதல், நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் முன்னேற்றம், தேவனுடைய ராஜ்யத்தின் செழிப்பு எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல மனதின் சமாதானம், நல்ல ஆரோக்கியம், ஆவிக்குரிய வளர்ச்சி, பலன் தருதல், கனி கொடுத்தல், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் முன்னேற்றம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செழிப்பு எல்லாமே நம்மை சூழ்ந்து இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. encompassing us. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய அபிவிருத்தி, நம்முடைய செழிப்பு எதுல தோன்றுகிறது என்று கேட்டால், ஆத்துமாவிலிருந்து விருத்தியுள்ள, அபிவிருத்தியுள்ள, செழிப்புள்ள ஆத்துமாவில் இருந்துதான் செழிப்பே தோன்றுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே எந்த ஆத்மா செழிப்பா இருக்கிறதோ, எந்த ஆத்மா அபிவிருத்தி இருக்கிறதோ, அந்த ஆத்மா நடத்துகிற வாழ்க்கையில் மற்ற அம்சங்கள் எல்லாவற்றையும், மற்ற அம்சங்கள் என்று சொன்னால் மனதின் சமாதானம், நல்ல ஆரோக்கியம், கனி கொடுத்தல், பலன் தருதல், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் முன்னேற்றம், தேவனுடைய ராஜ்யத்தின் செழிப்பு எல்லாமே பொங்கி வழியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அநேக விசுவாசிகள் செழிப்புடன்
அபிவிருத்தியுடன் போராடி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? அபிவிருத்தியை, செழிப்பை நிர்வகிக்கக்கூடிய தெய்வீக கொள்கைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால அவர்கள் செழிப்போடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் வாசிக்கிற, இப்பொழுது நாம் கேட்கிற இந்த தேவ வசனமானது ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய கீழ்ப்படிதலில் வேறுபடுத்தக்கூடிய விடாமுயற்சியை வலியுறுத்துகிற, கொடுப்பது உற்சாகமாக இருக்கக்கூடிய மனராஜ்யத்தின் மனப்பான்மையை, அது ஒரு மனப்பான்மையை குறித்து ஒரு தெளிவான பாதையை தேவ வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த செழிப்பின் செய்தியானது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணவும், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலே முன்னேற செய்யவே ஆவியானவர் நம்முடைய திருச்சபைக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எப்படி காயினுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் செழிப்பா இருக்க வேண்டும் அப்படின்னு மூப்பனாகிய யோவான் சித்தம் கொண்டது போல, இன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரும் வளமையோடு இருக்க வேண்டும், அபிவிருத்தியோடு இருக்க வேண்டும், செழிப்போடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், போதகரே, நான் செழிப்பா இருப்பதற்கு, வளமையா இருப்பதற்கு நான் என்னென்ன எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை செழிக்கணும். நீங்க வாழ்ந்துக்கணும், செழிக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி, நீங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா இன்று முதல் உங்கள் வாழ்க்கை அபிவிருத்தி அடையும், செழிக்கும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தான் செழிப்பினுடைய அஸ்திவாரம். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய கட்டளைகளை ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம் கனப்படுத்த வேண்டும். அப்படி கனப்படுத்தும் பொழுது மெய்யான செழிப்பு, மெய்யான அபிவிருத்தி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில போதும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யார் தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 இந்த 2 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும்
உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து வலிக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே செழிப்பு எதுல போகுது? தேவ வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு தானாகவே செழிப்பு வரும். கேட்டு கேட்டு வர பல்காவே வரும். அல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா 1 19 வசனத்தையும் 20 வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 1 19 20. நீங்கள் மனமுவந்து செவிகொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மானமும் என்று எதிர்த்து நிற்கிறீர்களாக பட்டயத்துக்கு ஏறாதீர்கள். கர்த்தரின் வாய் என்று சொல்லிற்று. பாத்தீங்களா? வசனம் என்ன சொல்லுது? நீங்க மனம் பொருந்தி இந்த ஆலயங்களை கட்ட தேவ வசனத்தை உங்ககிட்ட பேசுகிறார். உங்க மனம் பேசணும், இந்த வசனத்துக்கு பொருந்தும். மனம் பொருந்தி நீங்க என்ன பண்ணணும்? செவி கொடுத்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மை, தேசனா சபை. இந்த சபையுடைய நன்மையை புசிக்கணும்னா உன்னிடத்தில் சொல்லப்படுகிற, பேசப்படுகிற, பிரகடனப்படுத்தப்படுகிற தேவ வசனத்தை மனம் பொருந்தணும். அந்த தேவ வசனத்துல உன் மனம் பொருந்தும். புதிதாக சொல்றவங்களுக்கு அல்லேலூயா. 20 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த உங்ககிட்ட அர்த்தம் பாருங்க. இது சாதாரண வசனங்கள, ஆவிக்குரிய பட்டயம். இருபுறமும் கருவுள்ள பட்டயம். இந்த பட்டயம் என்ன பண்ணும்? இந்த பட்டயத்துக்கு நீங்கள் இறையாதீர்கள் என்று கர்த்தருடைய வாய், பாஸ்டருடைய வாயில கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. ஆமென். ஒரு கை வைத்து ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் குடும்பத்துக்கா குடும்பா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. இப்போ அனடாவா குடும்பா இருக்கிறவங்க அனடா. அல்லேலூயா. சரி, நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களுடைய பரம்பரையே ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, if you obey God's word, your generation will be blessed. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி பாரு, உன்னுடைய வம்சமே, உன்னுடைய பரம்பரையே ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்லல, வசனம் சொல்லு. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22 16 18 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. இப்ப வாசிக்கிறதுக்கு அதிகமான நேரம் இல்லை. ஆகினால 22 16 வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா. அதுதாங்க கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்லுகிறத நீ செய்யறதுதான் கீழ்ப்படிதல். அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணல்
சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தரே தம் பேரில் ஆணையிடுகிறார். ஆகிய கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்முடைய வம்சமே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆபிரகாம் ஊர் என்கிற தேசத்திலிருந்து ஊரிலிருந்து புறப்பட்ட போது அவருக்கு ஆடு மாடுகள் இருந்துச்சா, ஒட்டகங்கள் இருந்துச்சா, கோவில் கழுதைகள் இருந்துச்சா, வேலைக்காரர்கள் இருந்தாங்களா, ஆஸ்தி இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, போ அப்படின்னு. ஆபிரகாம் போனாரா? போனா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தபடியாக ஆபிரகாம் ஒண்ணுமில்லாத ஆபிரகாம, வளமே இல்லாத ஆபிரகாம, செழிப்பே இல்லாத ஆபிரகாம கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? ஆபிரகாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த தகப்பன். இன்னும் ஆபிரகாமா மாறல, ஆபிரகாமா இருக்கிற. ஆனா கர்த்தர் அவரை என்ன எப்படியா மாற்றுறாரு? ஆபிரகாம். ஆபிரகாம்ன்ற வார்த்தையில 5 வார்த்தை, 5 எழுத்து. அந்த 5 எழுத்து எதை குறிக்குது? தேவனுடைய கிருபைக்கு கீழே வருகின்ற ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிரகாமா மாற்றார். இந்த 2ஆவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணார்? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். இப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் ஏன் வெள்ளி உடைமைகளை, பொன் உடைமைகளை, ஆஸ்திகளை ஆபிரகாமுக்கு கொடுத்தார்? ஏன் மிருக ஜீவனை கொடுத்தார்? ஏன் மாடுகளை கொடுத்தார்? ஏன் ஆடுகளை கொடுத்தார்னா, அவன் என்ன செய்வான்னா, ஒரு மாட்டுக்கு தலையீற்று பிறந்தவுடனே அந்த தலையீற்றுகளில் முதன்மையானவைகளை கர்த்தருக்கு பலி செலுத்துவார். ஒரு ஆட்டு மந்தையில ஒரு ஆடு தலையீற்றா பிறக்கிற ஒரு
ஆடு நல்ல கொழுத்த ஆடாய் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை வந்து அவன் என்ன செய்வான்? பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆகினால்தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? மிருக ஜீவன்களை கொடுத்தார். பொன்னுடைமைகளை வெள்ளி உடைமைகளை கர்த்தர் என்ன பண்ணார்? ஏன் கொடுத்தார்? அந்த வெள்ளி உடைமைகளான பொன்னுடைமைகளான கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய பாத்திரங்களை செய்யும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய பணிமுட்டுகளை செய்யும்படியாக ஆபிரகாம் அதை செய்வான் என்று அவருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் பொன்னை கொடுத்திருக்கிறார், வெள்ளியை கொடுத்திருக்கிறார், சில பேருக்கு ஆடுகளை கொடுத்திருக்கிறார், சில பேருக்கு மாடுகளை கொடுத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு என்ன செய்ய? ஆபிரகாம் கர்த்தர் எப்படி மாற்றினாரு? சீமானாய் மாற்றினார். அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கை செய்யுங்க. உங்க வாழ்க்கை செய்யணும்னா ரெண்டு காரியம். ஒண்ணு விடாமுயற்சி. ஒண்ணு என்ன? விடாமுயற்சி. இரண்டு கடின உழைப்பு. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நீங்க செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கையை கத்த இன்று முதல் செழிக்கப்படுவார். அல்லேலூயா. ஆமென். அபிவிருத்தி செழிப்பு என்பது சோம்பேறியாய் ஒன்றுமே செய்யாமல் கை முடங்கி சும்மா இருப்பவர்களுக்கு அல்ல. தேவன் ஒரு கையில் பிரயாசங்களை கட்டளப்படுவாங்க, ஆசீர்வதிப்பார். வேத வசனம் என்ன சொல்லுது? விடாமுயற்சி கனத்தையும் பெருக்கத்தையும் கவர்ச்சிக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆண்டவர் உனக்கு தெய்வீக முன்னேற்பாட்டை கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வீக முன்னேற்பாடு என்ன? உன்னை மிக உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும். ஆண்டவர்களுக்கு செழிப்பை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர்களுக்கு அபிவிருத்தி கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர்களுக்கு வளமை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இதுதான் தெய்வீக முன்னேற்பாடு. இந்த தெய்வீக முன்னேற்பாடு உன் வாழ்க்கையில பலிக்கணும்னா எது வாய்க்கால்? கடின உழைப்பு வாய்க்கால். நீ கடினமாக உழைத்தாயானால், நீ சோம்பேறியா இல்லாமல் கை முடங்கிக் கொண்டு தூங்கி தூங்கி எழுப்புவாயானால் உன்னுடைய வாழ்க்கை செழிக்காது. ஆண்டவர் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சாலமோன் ஞானி என்ன சொல்றாரு? சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு. சகல பிரயாசத்தினாலும், பிரயாசம் என்ன அர்த்தம்? ஒரு சகோதரி கர்ப்ப வேலை எப்படி படுவாளோ அந்த மாதிரி வேலை செய்யணும். கடினமா உழைக்கணும். கடினமா உழைச்சினா அந்த பிரயாசத்தினால உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய
செழிப்புக்கு இடம் உண்டாகும். நம்முடைய செழிப்புக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் உண்டாகும். ஆண்டவர் உன்னை செழிக்க வைக்கணும்னா ஆண்டவருக்கு நீ இடம் கொடுக்கணும். ஆண்டவர் வாழ்க்கையில நுழையும். ஆண்டவருடைய வாழ்க்கையில செயல்படணும். நீதிமொழிகள் 18-16 வாசிக்கிறோம். ஒருவர் கொடுக்கும் வெகுமதி அவருக்கு வழியை உண்டாக்கும். பெரியோர்களுக்கு முன்பாக அவரை கொண்டு போய்விடும். உதாரணத்துக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 4 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 4. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுல விசாரணை கர்த்தராக இருந்தார். அதாவது ஹவுஸ் கீப்பரா யோசேப். ஆனா யோசேப்போட யார் இருந்தார்? கர்த்தர். அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னா என்ன அர்த்தம்? ஆகாமுக்கு சொன்ன வார்த்தைகள், நோவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், மெத்துசலாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ஏனோக்குக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் யோசேப்புடைய இருதயத்துல இருந்தது. அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் மாத்திரம் யோசேப்போட இல்ல, கர்த்தருடைய வார்த்தை யோசேப்போட இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்போட இருந்தார். யோசேப்பு சோம்பேறியா இருந்தாரா? இல்ல. தன்னுடைய எஜமானாகிய போத்திபாருக்கு உண்மை உள்ளவனாக, உத்தமனாக எப்படி உழைச்சான்? கடினமா உழைச்சான். விடாமுயற்சியோடு உழைச்சான். அதே மாதிரி சிறைச்சாலைக்குள்ள போனான். சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சிறைச்சாலை அதிகாரி அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். அந்த வேலையை அவன் என்ன பண்ணா? உண்மையா, உத்தமமா, கடின உழைப்போடு, விடாமுயற்சியோடு செய்தபடியாக பார்வோன் யோசேப்பை என்ன பண்ணாரு? எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக உயர்த்தினார். யோசேப்புடைய வாழ்க்கை இருந்துச்சு, செழிப்பா. கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை எப்படி செழிப்பாக்கினாரு? எகிப்தில் இருந்த எகிப்திய மக்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த யாக்கோபுடைய குடும்பத்துக்கும் ஜீவ ரட்சணை செய்யக்கூடியவனாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். சாப்பாடு எங்க இருந்துச்சு? யோசேப்புடைய குடோன்ல. யாக்கோபு என்ன பண்ணோம்? கோசே நாட்டுக்கு வரணும். ஏன் வரணும்? யோசேப்புடைய போஷிப்பு கோசே நாட்டில் இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளையை நீ செழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் யோசேப்புக்கு பிரதம மந்திரி, ஆடு மேய்க்கிற தொழிலை உடைய யோசேப்புக்கு 17 வயசுல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் உடைய
உயர்த்தி அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கினார். உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க மாட்டாரா? நீ யோசேப்பை போல செயல்படு. அடுத்தபடியா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உன்னை செழிக்க வைக்கிறனா நீ என்ன பண்ணும்? கொடுக்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். நீங்க கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்துங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுக்கிறாரா? அமுக்கி. இப்ப அமுக்கிறதெல்லாம் இல்லை. இப்ப அளக்கும் போதே குறைவா தான் அளக்குறாங்க. ஆனா அமுக்கிற காரணம் நீங்க பார்க்கல, நான் பார்க்கிறேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. பாருங்க, குலுக்கும் போது எப்போ சரிந்து விடும்? அளக்கிற படி மறக்காது. முழுவதுமா தானியத்தினால இருந்தால்தான், மனப்போல இருந்தால்தான் அது சரிந்து விடும். ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரா? அவர் அளக்கிற அளவு என்ன இருக்குது? அமுக்கி குலுக்கி சரிந்து கீழே விழும்படி. அவர் எங்க கீழே போட மாட்டாரு, எங்க போடுவாரு? உன்னுடைய மடியில போடுவார். ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? நீ தசம பாகத்துல காணிக்கையில உண்மையா இருக்கிறியா? அப்படி உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அமுக்குவேன், குலுக்குவேன், சரிந்து போகும்படி செய்வேன், உன் மடியில நானே போடுவேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் உங்களுக்கு வேணா ஒரு படியை கொண்டு வந்து அளந்து காமிக்கிறேன். எப்படி அளக்கிறது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க படி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஆமென். சரி. ஆகவே கர்த்தருடைய ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்ன பண்ணுங்க? கொண்டு வாருங்க. ஆண்டவர் சொல்றாங்க, கொண்டு வாருங்க. எதுல சொல்றாரு? மல்கியா 3:10 சொல்றாரு. எதுக்காக கொண்டு வர சொல்றாரு? நீங்க எப்ப கொண்டு வரீங்களோ அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து. எப்படி கொண்டு வரையோ அப்போதான் எது திறக்கும்? வானத்தின் பலகணிகள் திறக்கும். Windows of heaven shall be open. எதுக்காக கர்த்தர் வானத்தின் பலகணிகள் திறக்கிறாரு? நீ ஆண்டவரை உனக்கு இருக்கிறத உண்மையா உத்தமமா கர்த்தரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நீ அறியாததும் உனக்கு எக்காரணமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சாலமோன் ஞானி சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் வேலூர்ல ஊரிஸ் நல்லூருக்கு எதிர்த்து இருக்கிறேன். அந்த தெருவில் குடியிருந்த நேரத்தில் என்னுடைய வீட்டினுடைய கதவு மூடப்படுவதே மூடி கதவு மூடி வைக்கலாம். எங்க வீட்டுல உரைகள் இருக்கிற உரைகள் நிரம்பி வெள்ளம் பருப்பு
எல்லாமே நிறைவேறு. மரணம் பக்கத்தில் இந்த மரத்தை அந்த உரைக்குள்ள போட்டு அதை ஆடுறதுக்கு கையால் நானா இல்லை. எதுக்கு தேவையுள்ளவங்க அந்த வீட்டுக்குள்ள வரும்போது எங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அதை அள்ளி அந்த மடியில போட்டு அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவிலும் முதல் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிபதிகள் 3:10 என்ன சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். கர்த்தர் சொல்றது பொய்யா இல்ல, அது அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், சாய்வான் ஊர்ல இருந்த விதவை தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை எலியாவுக்கு கொடுத்தபடியால தெய்வீக முன்னேற்பாடு என்ன, எந்த வீடு குறைவு இருந்துச்சோ சாய்வான் விதவையும் அவருடைய மகனும் கடைசியாக ஒரு அறையை செய்து சாப்பிட்டு விட்டு சாகனோடு யோசித்துக் கொண்டிருந்த அந்த வீடு தெய்வீக முன்னேற்பாட்டுக்கு கீழே வந்தது எப்பொழுது ஒரு சிறிய அறையை தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எலியா தீர்க்கதரிசிக்கு செய்து கொடுத்த போது அந்த வீடு தெய்வீக முன்னேற்பாட்டுக்கு கீழே வந்தது. வந்த உடனே என்ன நடந்தது? எலியாவும் விதவையும் மகனும் அவன் வீட்டாரும் நெடுநாட்களாக பஞ்சம் மழை பெய்ய வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவுமே என்னைக்கு ஊழியக்காரனை அவர்கள் கனப்படுத்தினாங்களோ அன்னிலிருந்து அவங்க வீடு தேவையுள்ள வீடாக, குறைவுள்ள வீடாக, வெறுமை வீடாக இல்லாமல் நிறைவின் வீடாக, மற்றவர்களை போஷிக்கிற வீடாக, மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வீடாக, ஆசீர்வாதத்தின் வீடாக மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடினாய். இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை நீ பின்தொடர்வாயா. மத்தேயு 6:33 என்ன பண்ணுது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீ தேடு. தேடுதல் தீவிரமாய் பின்தொடரு. அப்படி தொடர்வாயா தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். The Lord shall add everything to you. அவருடைய கர்த்தருடைய நீ என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக. சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாகிறது, அவர் இருதயத்தின் வார்த்தைகளை அவர்களுக்கு. ஆகவே நீ செழிப்பா இருக்கணும்னா கர்த்தரிடத்துல நீ என்ன பண்ணணும்? மன மகிழ்ச்சியாக. ஏன்னா நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசை
கர்த்தருக்கு நீ கொடுக்கிற விஷயத்துல நீ உண்மையா இல்லைன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். சாலமோன் ஞானி என்ன கேட்டாரு? சாலமோன் தேவனை கேட்டாரு. எப்படி கேட்டாரு? ஆண்டவரே, இந்த ஜன எண்ணிக்கைக்கு அழகாக இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு நீ ஞானத்தை தர வேண்டும். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரா? ஞானத்தை நீங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசித்து பாருங்க. தேவன் வெறும் ஞானத்தையும் உணர்வின் ஆவியை மாத்திரம் கொடுக்கிற சாலமோன் கேட்காத அநேக காரியங்களை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாலமோனை போல அதற்கு முன்பாக யாரும் இருந்ததில்லை, அதற்கு பின்பாகவும் யாரும் இருந்ததே கிடையாது. கர்த்தர் சாலமோனை போல உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். நீ எப்படி இருக்கணும்? வளமையோடு இருக்கணும், அபிவிருத்தியோடு இருக்கணும். நீ வளமையோடு இருக்கணும், அபிவிருத்தியோடு இருக்கணும்னா உன்னுடைய வாயின் பாருங்க, அந்த வாயின் அறிக்கை, அது மாத்திரமல்ல உன்னுடைய விசுவாசம், இந்த ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா உனக்கு செழிக்கும். வாயின் அறிக்கை, உன் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 11:6 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பதற்குள்ளான காரியம் ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன பாருங்க, வாயின் அறிக்கை. வாயின் அறிக்கை என்ன? அவர் உண்டு. இரண்டாவது வாயின் அறிக்கை என்ன? அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர். இந்த ரெண்டும் வாயின் அறிக்கை. இந்த வாயின் அறிக்கை எப்படி வருது? விசுவாசம். இந்த வாயின் அறிக்கை எப்படி வருது? விசுவாசத்தினால வரும். ஏன்னா தேவன் ஒருவர் உண்டு, அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த உண்டாயிருக்கிற தேவன் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர். நீ ஆண்டவரை தேடி பாரு, உன் வீட்டை தேடி வேணும். நீ வேற தேடி சுத்த வேண்டிய அவசியம். வேற உன்னை தேடும். என் வீட்டை தேடி நான் கர்த்தரை தேடவோ விசுவாசத்தினாலும் வாயின் அறிக்கையினாலும் கர்த்தரிடத்தில் நெருக்கமாக இருந்த போது எனக்கு ஒரு இடத்துல இருந்ததில்ல, 3 இடத்துல இருந்து வேலைக்கு ஆர்டர், வேலைக்கு ஒரு வாய்ப்பு வருது. 3 இடத்துல. ஒன்று வந்து சிஎம்சி அப்பாயின்மெண்ட், இரண்டாவது நேபாள் தேசத்தில் இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டியில டியூட்டர் போஸ்ட், மூன்றாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து கம்யூனிகேஷன், நான்காவது குவைத்திலிருந்து
நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொன்றும் படிப்படியா வந்துச்சு. ஒன்று மாத்தி வந்துட்டு இக்காரணம் என்ன? கர்த்தரை விசுவாசத்தோடு வாயில் அறிக்கப்படி பாரு, கர்த்தர் உன் வாழ்வை செழிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் வாயில் அறிக்கப்படணும்? மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று நீதிமொழிகள் 18:22 வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நம்ம என்ன பேசணும்? ஒவ்வொரு நாளும் என்ன பேசணும்? பரிபூரணத்தை பேசணும், இல்லாமையே அல்ல. எதை பேசணும்? பரிபூரணத்தை பேசணும். நம்முடைய சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் பரிபூரணத்தை பேசணும், இல்லாமையே அல்ல. ஆங்கிலம் தான் யோபேல் தீர்க்கதரிசி சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்துல, பலவீனன் என்பவன் பலமுள்ளவன் என்று சொல்வானாக. பலவீனன் என்பவன் பலமுள்ளவன் என்று சொல்வானாக. பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? நான் அவருடைய வஸ்திரத்தில் யாரையும் தொட்டால் சொந்தமாவே என்று சொல்லி தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவன் என்ன பண்ணா? விசுவாசத்தோடும் வாயின் அறிக்கையோடும் அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தில் ஓரத்தை அவர் தொட்டார். தொட்ட பொழுது அவருடைய உதிரத்தில் ஊரல் நின்று போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எந்த விதமான பற்றாக்குறையினாலும் துன்பப்பட வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய கருத்துகள் எல்லாம் நிறைந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை செழிக்கணும், நம்முடைய குடும்பம் செழிக்கணும். காரணம் என்ன? ஆண்டவருடைய மகிமை, அவருடைய மகிமைக்காக நாம் செழிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செழிப்பு ஆவிக்குரிய கொள்கையினால் நிர்வகிக்கப்படும். உலக பிரகாரமான கையாளுவதனாலே செழிப்பு வரும். இல்லாவிட்டால் குறுக்கு வழியில செழிப்பு வரும். கீழ்ப்படிதலிலே நாம் நடந்து விடாமுயற்சியுடன் வேலை செய்து உற்சாகத்துடன் கொடுத்து தேவனை முதல் ஸ்தானத்தில் வைத்து விசுவாசத்தினால நாம் வாய் அறிக்கை செய்வோமானால் தெய்வீக முன்னேற்பாடு நம்முடைய வாழ்க்கையில வந்து வலிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வீக முன்னேற்பாட்டுக்குள்ள நீ இப்பொழுது விசுவாசத்தினாலும் வாய் அறிக்கையினாலும் உன்னை வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நீ வாழ்ந்து சுகமாய், நீ வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கணும். ஏன் ஆண்டவர் உன்னை செழிக்க விரும்புகிறார், செழிக்க வைக்க விரும்புகிறார்? ஏன் ஆண்டவர் உன்னை செழிக்க வைக்க விரும்புகிறார்? நீ என்ன பண்ணணும்? காட்பாடி முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை முன்னிலைப்படுத்த. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உன்னை செழிக்க வைக்க விரும்புகிறார்? உன்னுடைய பகுதியில வசிக்கிற மக்களை
அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, உன்னை கர்த்தர் இந்த காட்பாடியில, இந்த வேலூர்ல எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க. ஆகவே நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் செழிக்க விரும்புகிறேன், நான் அபிவிருத்தி அடைய விரும்புகிறேன், நான் முன்னேற விரும்புகிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில அபியாசம். அல்லேலூயா. நம்முடைய பொருளாதார நிலைமைகளை நாம் அபிவிருத்தி செய்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கு எப்படி என்னென்ன காரியங்களை கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஆதரவை கொடுக்கிறார், தெய்வீக திருப்தியை கொடுக்கிறார். இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள கற்ற இந்த நொடி பொழுதுல அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ செழிக்க விரும்புவாயா? இப்பொழுது தேவனுடைய சமூகத்துல நீ எழுந்து, நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கிப்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கிப்படி ஓடு மகனே. அல்லேலூயா. கை வைக்க. ஜீவனுள்ள எங்கள் தேவனே, ஜீவனுள்ள எங்கள் தேவனே, வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே, எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் அபிவிருத்தி அடைய, வளமை அடைய, செழிப்பாக வாழ, எல்லாத்திலும் நாங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறோம். நீர் அப்படியே செய்வீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் தேசமே பயப்படாதே என்ற